Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்புடைய லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே அப்பா, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து சென்று தியானித்து அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் மதுநதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்கின்ற செயல்களில் எந்த காரியத்தை குறித்து நாம் அவரை குற்றம் பிடிக்க முடியும்? அவர் ஒரு காரியத்தை நமது வாழ்வில் அனுமதிக்க தொடங்கும் போது நமக்கு அது மிகவும் புதிராகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். நமக்கு அதிலே நமக்கு எதிராக நிற்கிற அந்த ஒரு சகோதரனை வைத்துக் கொள்வோம். அந்த சகோதரன் வாழ்வை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏன் இந்த மகனை இப்படியாக படைத்தார், இப்படியாக உபத்திரவு பாதையிலே நடத்துகிறார் என்று கூட நினைக்க தோன்றும். ஏனெனில் அவர் செய்ய ஆரம்பித்த காரியத்தை அவருக்கு சுத்தமான நாடிலே முடிக்கும் பொழுது இது எப்படியாக இவ்விதமாய் முடிந்தது என்று ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். நமக்கும் ஆரம்பமும் தெரியாது, நமக்கு முடிவும் புரியாது. ஆனால் கர்த்தரோ சகலத்தையும் மதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதுதான் சத்தியம். எனவே இந்த சத்தியத்தை உறுதி செய்யும்படியாக நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நடப்பித்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சி மூலமாய் மகிமைப்படுவாராக. ஒரு நாள் நான் சந்தையில காலையில் உட்கார்ந்து நான் வேதம் வாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு தம்பி வந்து நின்றான். வந்து நின்னும் போது அவனை பார்க்கும்போதே தெரிகிறது, சட்டைக்கட்டெல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சு ஒரு மாதிரி பைத்தியமா பிசாசா சரியா தெரியவில்லை எனக்கு. உள்ள வாப்பான்னு கூட அவன் கரெக்டாக உள்ள வந்துட்டான். உள்ள வந்த உடனே, தம்பி நீ யார்ப்பா அப்படின்னு அவன் அப்படின்னா
அந்த பிசாசு பிரச்சனையோ என்ன தலை பில்லி சூனியமோ, தம்பியே உன் பேர் என்ன, ஆண்டவருடைய நாமத்தினால உன்னை கேட்குறேன் அப்படின்னு. என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா. சரி நான் உள்ள வர வச்சு ரூமுக்குள்ளே வர வச்சுட்டு வெளியே கதவை சாத்திட்டேன். ஏன்னா பிசாசு பிரச்சனை யாரும் எழுந்துக்கிட்டு வெளியே ஓடினானா அவனை துரத்திக்கிட்டு என்னால் ஓட முடியாது. அப்போ சரி உள்ளே வந்த உடனே அவன் ஷர்ட்டை கட்டி இப்படி பின்னால் காண்பிச்சான். பார்த்தா அது எப்படி இருந்ததுன்னா, தார் ரோடு போடும்போது அதை சமமாக்கிறதுக்கு முன்பாக அது எப்படி குண்டும் குடியுமா எப்படியெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அன்றைக்கு அந்த மகனுடைய முதுகு காணப்பட்டது. நான் பார்த்து இது என்னப்பான்னு கேட்டேன். கேட்ட உடனே அவன் அப்படி பார்த்துட்டு என்னை உத்து பார்த்தான். பார்த்தா என்ன பொண்ணு புரியலேன்னு சொல்லிட்டு, உன் பேர் என்ன அப்படின்னா, என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா. சரி எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னு, நெய்வேலியிலேருந்து. அதுக்கு மேலே அவனால் எனக்கு எந்த காரியத்தையும் விளக்கமாக சொல்ல முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், அவனை உள்ளே உட்கார சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கலான்னு போனால், வெளியே எங்கள் சபையை சேர்ந்த சகோதரி, அதாவது அவங்க பேர் சாராள், அவங்க பேர் ஆபிரகாம். அவங்க உள்ளே வந்து, ஐயா ஒரு பயங்கரமான காரியம் நடந்து போச்சு அப்படின்னாங்க. என்ன நடந்து போச்சுமா அப்படின்னா, ஐயா என்னுடைய தம்பி பேர் சீனிவாசன். உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியா, நெய்வேலியா ஊர் அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னாங்க. இங்கே வந்து உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே வந்தோடனே இவனா பாருங்க அப்படின்னா. ஆமாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு அவங்க அக்காவை அடையாளம் தெரியல, கூட பிறந்த சகோதரி அடையாளம் தெரியல. அவங்க டே என்னடா சீனோ என்னடா பண்ண அப்படின்னு நான் அவனுடைய முதுகை திருப்பி அவங்களுக்கு காண்பிச்சேன். அவங்க பார்த்தீங்களா ஐயா கரோசின் முதுகில் ஊற்றிக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்க. என்ன சிஸ்டர் நடந்தது அவங்களுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல. என்னவோ வந்துட்டான். எப்படி வந்தான் அவங்க என்ன கேட்குறேன். எனக்கு தெரியாது எப்படி வந்தான்னு என்ன. அப்போதான் அவன் பேச ஆரம்பிச்சு இவங்களும் அவங்களுமா சேர்ந்து பேசின போது தெரிய வந்த காரியத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது என்ன பிரச்சனையும் தெரியல. யாரும் இந்த பையனுக்கு எதுவும் ஒரு செய்வினை காரியத்தை செஞ்சுட்டாங்க. திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு பிசாசு பிடிச்ச சூழ்நிலை வந்து அது அவங்க இதில் இருக்கிற கிளாஸ் ரூமில், பக்கத்து கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா ஃபேனையும் உடச்சி போட்டுட்டு எல்லாத்தையும் கண்ணாடி கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் உடச்சி போட்ட உடனே அவனை சிசி கொடுத்து வெளியாப்பிட்டாங்க கல்லூரி விட்டு. அவன் பிஏ படிச்சு வந்துருக்கலாம். அந்த நேரத்தில் வெளியே வந்த உடனே என்னாச்சு, அவங்க இந்து குடும்பம், இவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபையில் இருக்கிறாங்க. அந்த பையனுடைய சீனிவாசனுடைய அக்காவும் மாமாவும் திரும்ப அப்போ பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது சொல்கிறான், என்னை இது மாதிரி பண்ணி எனக்கு என்னவோ கொண்டு போய் மந்திரவாதிகிட்ட என்னவோ பண்ணாங்க, ஒன்றும் முடியல. கடைசியில் என்னை கட்டி போட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருந்த சமையல் அறையில் இருந்த மண்ணெண்ணை எடுத்து என் முதுகில் நானே ஊற்றிக்கிட்டு குளிச்சுக்கிட்டேன். முதுகு ஃபுல்லாக வெந்து போச்சு அப்படின்னு இப்போ விவரமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான். நான் ஜவ் பண்ணிக்கிட்டே அவனை பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணிடுறான், அந்த வீட்டை விட்டு என்ன பையன் சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க. அந்த சங்கிலியிலலாம் அறுத்து போட்டுட்டு மெயின் ரோடுக்கு வந்து நெய்வேலியிலேருந்து, அதாவது எண்ணூருக்கு போகிற ஏதோ ஒரு லாரியில் பிடிச்சி அந்த லாரியில் ஏறி கரெக்டாக நம்ம சர்ச்சுக்கு எதிர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரோடு இருக்குது, மாதவர் ஹை ரோடு. அந்த ரோட்டுக்கிட்ட வரும்போது அந்த டிரைவர்கிட்ட சொல்லி அன்றைக்கி இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு இங்கே சர்ச் இருக்கணும், அவங்க அக்கா இந்த சர்ச்சில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பாருங்க கர்த்தர் எவ்வளோ அருமையாக காரியத்தை செய்திருக்கிறார். கடைசி எப்படியோ என்ன பண்ண அப்படியே கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்படி உள்ள அப்படி நடந்துன்னு வந்து கரெக்டாக நம்ம சர்ச்சை வாசலை வந்து மேலே பார்த்துருக்கலாம். பார்த்த உடனே வசனத்தை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணியிருக்கிறான், உள்ளே வந்தான். அப்போ தான் சொன்னேன், அப்படி தான் வந்தியாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படி தான் வந்தேன். சரி நான் உனக்காக ஜெபம் பண்ணி அந்த அவனுக்கு செய்யப்பட்ட விரோதமாய் செய்யப்பட்ட பிசாசின் கிரியைகள், பில்லி சுனிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த நாளில் அழித்து கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு அவனுக்கு வேண்டிய கர்த்தர் பூரண சுகத்தையும் அந்த நாளிலே அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்படியாக அந்த வாரம் இங்கேயே தங்கி இருந்து ஆளுடைய கிருபையினாலே ஞானசானம் பெற்றான். பிற்பாடு தேவனுடைய கிருபையினா அந்த கேட்டேன் என்ன பண்ண போகிறான். அப்போ சொன்னேன், இவ்வளோ பெரிய விடுதலை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கும் போது நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க சிஸ்டர் கேட்டேன், என்ன சிஸ்டர் சொல்லிட்டீங்கன்னு. ஐயா தாராளமாக செய்யட்டும், அவன் செத்துருவான்ல நாங்கள் நினச்சோம், ஆனால் கரெக்டாக நம்ம சபைக்கு வந்து சேர்ந்துட்டான் பாருங்கள், எங்கே வந்து சேரணுமோன்னு. பிற்பாடு அவன் போய் பைபிள் காலேஜில் சேர்ந்து நெய்வேலியில் அங்கே இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆண்டுடைய கிருபையினாலே இன்றைக்கு அன்றைக்கு நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒரு சபையை கட்டி அந்த இடத்துல அவன் பாஸ்டராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பாருங்க, பைத்தியத்தை என்ன வாக்கிட்டார் ஆண்டவர், ஞானியாய் மாற்றி விட்டார். அவர் ஆரம்பிக்கும் போது இவனை ஏன் பைத்தியமா வச்சாருன்னு நம்ம நினைப்போம். பின்னால் அவனை பாஸ்டர் ஆகிறதுக்காக கூட கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக அவர் காரியத்தை செய்து முடிப்பார். இன்னைக்கு அப்படிதான் வேதம் சொல்கிறது. நம்முடைய உள்ளத்தில் உலகம் இருக்கிறதுனால நமக்கு எதையும் ஆழமா ஒழுங்கா பார்க்க தெரியாது. ஆனால் கர்த்தரோ அவர் சகலத்தையும் மதினதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு அவனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவனுடைய பெரிதான கிருபையினாலே பாஸ்டரா அழகாக சபையை நடத்தி கொண்டு இன்றைக்கு இந்த பகுதியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு சபையில் வந்து இருந்துட்டு அவன் போகிறது உண்டு.
கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் செபிக்கலாம் பிரியமானவர்களே. அப்பா, எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்களுடைய அருமையான தகப்பனே, எவ்வளவாய் தகப்பனே, நீர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது எதற்காக இதை அனுமதித்தீர் என்று நாங்கள் கேள்வி கேட்க முடியாது ஐயா. ஏனென்றால் அதனுடைய முடிவு அப்படியே சம்பூர்ணமாய் வேறு விதமாய் முடியும் போது இதற்காக தான் இதை நீங்கள் அனுமதிச்சிங்களா அப்படின்னு நாங்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு நீர் காரியத்தை செய்து முடிக்கிறவர். உங்களுடைய ஞானத்தை எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது ராஜா. ஏனென்றால் எங்களுக்குள்ள வெறும் உலகம் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் பார்க்கிற விதமாய் நீர் பார்க்கிறவர் அல்ல. உடைய நாமத்துக்கு மகிமையாய் காரியங்களை தலைகீழாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் உடைய கரத்தை எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அவர் சகலத்தையும் மதிநந்தன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக ஸ்ரீனிவாசனுடைய வாழ்க்கையை நீ செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாளையில் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்தும் ஐயா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.